ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டலில் 2 டைப் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். ஆயிலில் கொஞ்சம் கடுகு, உளுந்து, வெங்காயம் எல்லாம் தாளித்து கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சாம்பார் கரைச்ச பொடி. இதில் எல்லாமே இருக்கும், சீரகம், மல்லி எல்லாமே கொஞ்சம் போடுறேங்க, காரம் வேண்டான்ட்டு. இது கருவேப்பிலை பொடி. நான் கருவேப்பிலை கிடைக்காதப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருப்பேன். இந்த பொடியை வச்சு கருவேப்பிலை டீ கூட பண்ணலாம். 2 பல் பூண்டு. பூண்டு ஜீரணத்துக்கு நல்லது. கொஞ்சம் மசால் கூட பூண்டு இருந்தால் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். சுண்டல் நல்லா கழுவிட்டு ஒரு 5 hours ஊற வச்சேன். 6-7 விசில் விட்டேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், இந்த மசாலெல்லாம் மசால் பூண்டு வாசம் எல்லாம் எல்லா சுண்டலுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ தேங்காய் பால் ஊற்றிடலாம். எல்லாம் துருவின தேங்காய் போடுவாங்க. கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி பாருங்களேன், எல்லா சுண்டலுக்கும் ஈவனாக அந்த க்ரீம் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிட்டு நல்லாயிருக்கும். இது நான் ரெடிமேடாக வாங்கின தேங்காய் பால் 70 ml இருக்கும். வீட்டில் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குங்க. இது மலேசியாவில் வாங்கினேங்க. இந்தியாவில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்தியாவில் இல்லாமல் என்ன இருக்குது? எல்லாமே இருக்குது இந்தியாவில். திக்கான தேங்காய் பால். அவ்வளோதாங்க. இதே மாதிரி அந்த வெள்ளை கொண்டக்கடலைக்கும் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் கொடுத்து விட்டால் டீ பிரேக்குக்கு நோ சொல்லாமல் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. நல்லா இருக்கும் பாருங்கள். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம டாக்டர் சிவராமன் சார் சொல்கிற மாதிரி இது ரொம்ப ரொம்ப நல்ல நியூட்ரிஷனல் வேல்யூ, ப்ரோட்டீன் ரிச்சான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டீ பிரேக்குக்கு பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஐட்டம். கொத்தமல்லி போடலைன்னா எப்படிங்க? இன்னும் ஃபினிஷ் ஆகலைன்னு அர்த்தம் குக்கிங். மறக்காமல் கொத்தமல்லி போடுங்க, நிறையவே போடுங்க. நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹெல்த்தியாக சமைங்க, டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாம் போட்டு சுண்டல் பார்த்துட்டோம். இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெங்காயம், காஞ்ச மிளகா, கடுகு, கருவேப்பிலை எல்லாம் தாளித்தோம். சிம்பிள் சுண்டல் சாப்பிட்லாம். சுண்டல் எல்லாம் கொஞ்சம் ஊற வச்சு சும்மாவே சாப்பிட்லாம். ஆனால் நிறைய சாப்பிட முடியாது. இது மாதிரி கொஞ்சம் அளவான ஸ்பைசஸ், அளவான எண்ணெய் வச்சு தாளித்து சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தி. அளவும் கொஞ்சம் நம்மளால் சேர்ந்து சாப்பிட முடியும். பாருங்கள், வேக வச்சு எடுத்து வச்ச சுண்டல் இருக்குது. உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, போட்டுடலாம். பாருங்கள், லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் போகட்டும். வேணா கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பண்ணலை.
அவங்கவுங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குமோ, மசாலா வேண்டான்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி, மசால் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி சமைச்சுக்கலாம். பாருங்கள், இந்த தேங்காவோட கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததெல்லாம் உள்ளே போயிடுச்சு. இப்போ நல்ல ஒரு லேயர் இருக்குது பாருங்கள். இந்த கோகனட் மில்கெல்லாம் அது மேலே பட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.